அனைவருக்கும் வணக்கம். 2025 செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் அழகாக இருப்பார்கள். நடுத்தர உயரம் அல்லது நடுத்தர உயரத்தில் குறைவாக இருக்கிறார்கள். இவர்களின் கண்கள் பேசும், கண்கள் கவிதை சொல்லும். இவர்களுடைய வாயும் செவ்வாயும் மிக அழகாக கவிதை சொல்லும். இவர்களை பார்ப்பவர்கள் இவர்கள் கண்களையும் ரசிக்க வேண்டும், இவர்கள் பேசும் வாயையும் ரசிக்க வேண்டும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணக்குகள் மிக நன்றாக வரும், ஆடிட்டிங் மிக நன்றாக வரும். ஏன் அப்படின்னா, ஒரு சிலர் சொல்லியிருக்கீங்க கணக்கு வரலன்னு சொல்லியிருக்கீங்க. கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். புதன் அப்படிங்கிறது கணக்கு, ஆடிட்டிங், பேங்கிங் இதெல்லாம் சம்மந்தப்பட்டது, புதன் சம்மந்தப்பட்டது. ஸோ அதனால் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தால் ரொம்ப நல்லா வரும். கணக்கு வரும், ஆடிட்டிங் வரும், பேங்கிங், எக்ஸாம் இதெல்லாம் அசால்ட்டாக போயிட்டே இருக்குங்க. நீங்கள் கால்குலேட்டர் கணக்கு பார்த்தோம், நீங்கள் பயங்கர ஸ்பீடாக கணக்கு போடுங்க, மைண்டில் கணக்கு போடுவீங்க. கேட்டை நட்சத்திரம் இயல்பது. மனக்கணக்கில் மிக நன்றாகும். அப்படியும் ஒரு சிலருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்து எனக்கு கணக்கு வரல அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, அங்கே புதன் வேலை செய்யலை, புதன் டீஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். புதன் சிறப்பாக இல்லை. நீங்கள் பிறந்தது கேட்டை நட்சத்திரம், ஆனால் உங்கள் ஜாதகம் புதன் எகென்ஸ்டாக வேலை செய்யுது. புதன் வேலை செய்யலைன்னா ஆப்போசிட்டாக தான் நடக்கும். அதுக்காக கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த எல்லாருக்குமே கணக்கு வராமல் இல்லை. 99 பேர்த்துக்கு வரும். அந்த ஒருத்தருக்கு விதிவிலக்கு புதன் எகென்ஸ்டாக வேலை செய்யுது, ஜாதகத்தை எகென்ஸ்டாக வேலை செய்யுது. அதுக்கு நீங்கள் பொறுப்பல்ல, உங்கள் அப்பா அம்மா பொறுப்பல்ல, காரணம் அல்ல. உங்கள் அப்பா அம்மாவோ நீங்களும் காரணம் அல்ல. கர்ம வினை. பிறக்கும்போது இந்த கிரகங்கள், கட்டங்கள், அது நீங்களும் மாற்ற முடியும், உங்கள் அப்பா அம்மாவும் மாற்ற முடியாது, ஜோசிகாரர்களாலையும் மாற்ற முடியாது, பரிகாரம் செஞ்சு நீங்கள் கட்டத்தை மாற்ற முடியாது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலை, கல்வி, இலக்கியம், நாட்டியம் எல்லாம் மிக நன்றாக வரும். பேச்சு திறமை மிக நன்றாக இருக்கும். சூப்பராக பேசுவாங்க. பெரும்பாலும் கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகள், பள்ளிகள் இவற்றில் இருக்கும் பிரின்சிபால், கோஆர்டினேட்டர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இங்கே எல்லாமே பெரும்பாலும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக பெரும்பாலும் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் அவ்வளோ திறமை, அந்த திறமை மிக சூப்பராக வரும். கணக்கில் மிக தெளிவாக இருப்பாங்க. ரொம்ப அன்பாக பேசுவாங்க. சில நேரங்கள் இவர்கள் கோவம் வச்சுன்னா கட்டுக்கடங்காமல் வரும். அந்த நேரத்தில் அவங்க எதிர்ப்பு யாரும் நிற்காதீங்க, ஓடி போயிருங்க. எதிரில் இருக்கிறவங்க அவங்க கோவத்தை கிளறி விடுவாங்க, சாஃப்டாக இருக்கிறவங்கள கிளறி விடுவாங்க. ஆக்சுவலாக கேட்டை நட்சத்திர பர்சன் ரொம்ப சாஃப்ட் பர்சன், சென்சிட்டிவ் பர்சன். ஆனால் நிறைய சொந்தங்கள்லாம் இருக்குது அப்படின்னு மாமச்சரம், பங்காளி எல்லா சொந்தக்காரங்களுமே யாரை எப்படி நோண்டி விட்டு கோவப்படுத்தினா ஆதாயம் அடைய முடியும் அப்படிங்கிறதுல அது ஒரு ட்ரெண்ட். இப்போ எப்படி இது பண்ணால் அவங்களுக்கு சொத்தை பிடுங்க முடியும், எப்படி அவங்களோட பணத்தை பிடுங்க முடியும் அப்படின்னு எப்படி கிளையோட எங்கே ட்விஸ்ட் பண்ணால், இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு ஓடுது. ஆனால் அதுலேருந்து நாம் தான் சுதாரித்து விலகி போகும். கடுப்பேற்றத்துன்னு ஒரு கூட்டம் காத்துட்ருக்கு, விலகி போயிடும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள டார்ச்சர் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் காத்துட்ருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்களோட டார்ச்சர் லைஃப் லாங் இருக்கும். அவங்க தப்பிச்சு ஓட வேண்டியதான், வேறு ஒரே வழி தான். ஆனால் அவங்க அந்த பண்ண மாட்டாங்க, ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணலான்னா பண்ண மாட்டாங்க. எனக்கு சொந்த பந்தம் வேணும், நம்மளை பிடிச்சி தாங்கிறதுக்கு ஒரு கூட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி கூட்டத்தை இழுத்து வச்சுக்கிட்டு சிரமத்தை தேடிக்கிறது அவங்க தான். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பள்ளி, கல்லூரிகள் படிப்பை தாண்டுவதற்கு மிகப்பெரிய போராட்டத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கு அப்பா அம்மா சப்போர்ட் இருக்காது, சுத்தமாகவே இருக்காது. அப்படி அப்பா அம்மா சப்போர்ட் இருந்தால் ஸ்கூலில் நிறைய பிரச்சனைகள், காலேஜில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இவங்களை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அதையும் தாண்டி இவர்கள் உயர்கல்வி அடைந்து விடுகிறார்கள். அவர்கள் பட்ட வேதனைக்கு கடவுள் கொடுத்த பரிசு தான் அந்த படிப்பு, உயர் படிப்பு. பிற்காலங்களில் சுமார் 40 வயதை கடந்த பிறகு அவருடைய வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கிறது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்களை பிடித்த கணவர் அமைந்து விடுகிறார், அவர்கள் பிடித்த மனைவி அமைந்து விடுகிறார். எந்த சூழ்நிலையும் கணவரின் பாதுகாப்பு, மனைவியின் பாதுகாப்பு முழுமையாக அவர்களுக்கு இருக்கிறது. கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குரு அதிபதியாகிறார். கேட்டை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் அதிபதியாகிறார். கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் சனி பகவான் அதிபதியாகிறார். கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் அதிபதியாகிறார். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் நேயர்களே, 2025 செப்டம்பர் மாதம் என்ன நடக்கும்?
மிதுனத்தில் குரு இருக்குது, கடகத்தில் சுக்கிரன் இருக்குது, சிம்மத்தில் புதன் சூரியன் கேது சேர்ந்து இருக்குது, கன்னியில் செவ்வாய் இருக்குது, விருச்சிகத்தில் சந்திரன் இருக்குது, கும்பத்தில் ராகு பகவான் இருக்குது. இந்த மாதம் என்ன நடக்கும்? பணவரவு நன்றாக இருக்கும், பொருளாதார வளம் மேம்படும், கோயில் குளங்களில் செல்லும் வாய்ப்புகள் உண்டு, வெளிநாட்டு பயணம் உண்டு. வெளிநாட்டு பயணத்தால் மகிழ்ச்சி நீங்கள் எதிர்பார்க்கலாம். இடமாற்றம் காட்டுகிறது, இடமாற்றம் உண்டு. விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் நேயர்களே, 2025 அக்டோபர் மாதத்திற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். மிதுனத்தில் குரு பகவான் இருக்கு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது சேர்ந்து இருக்கு, கன்னியில் சூரியன் புதன் இருக்கு, துலாமில் செவ்வாய் இருக்கு, தனுசில் சந்திரன் இருக்கு, கும்பத்தில் ராகு பகவான் இருக்கு, மீனத்தில் சனி பகவான் இருக்கு. இந்த மாதம் என்ன நடக்கும்? பொருளாதார வளம் மிக நன்றாக இருக்கும். வெளிநாட்டு வாழ்க்கையில் மனச்சங்கடங்களை பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. தீ விபத்துகளுக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது. வாகன விபத்துகளுக்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக செல்லுதல் நன்மையை தரும். கோர்ட் கேஸ் விவகாரங்கள் பின்னடைவை காட்டுகிறது. விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் நேயர்களே, 2025 நவம்பர் மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். கடகத்தில் குரு பகவான் இருக்கு, சிம்மத்தில் கேது பகவான் இருக்கு, கன்னியில் சுக்கிரன் இருக்கு, துலாமில் சூரியன் இருக்கு, விருச்சிகத்தில் புதன் செவ்வாய் இருக்கு, கும்பத்தில் ராகும் சந்திரன் சேர்ந்திருக்கு, மீனத்தில் சனி பகவான் இருக்கு. இந்த மாதம் என்ன நடக்கும்? கணவன் மனைவிகள் கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. விட்டு கொடுத்து போவது நிறைய நன்மையை தரும். நிறைய பல்வேறு காரணங்களுக்காக வீட்டை விட்டு வெளியேறி வேறு இடம் சென்று வசிக்க வேண்டி வரும். கோயில் குளங்களுக்கு புண்ணிய யாத்திரையில் செல்லும் வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. முடிந்தவரை பேச்சுவார்த்தையில் முடித்துக்கொள்வது நன்மையை தரும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் நேயர்களே, 2025 டிசம்பர் மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். கடகத்தில் குரு பகவான் இருக்கு, சிம்மத்தில் கேது பகவான் இருக்கு, துலாமில் புதன் இருக்கு, விருச்சிகத்தில் செவ்வாய் சூரியன் சுக்கிரன் கிரகங்கள் சேர்ந்திருக்கு, கும்பத்தில் ராகு பகவான் இருக்கு, மீனத்தில் சந்திரன் சனி இருக்கு. இந்த மாதம் என்ன நடக்கும்? இருக்கும் இடத்தை விட்டு வேறு வீடு அல்லது வெளியூர் அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு இடம் பெயர்ந்து செல்ல வேண்டி வரும். தொழில் அலைஞ்சு வரும் வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார வளம் மிக நன்றாக இருக்கும். எல்லோரிடமும் அனுசரித்து போவது நன்மையை தரும். அஸ்ட்ரோ மாங்குடி மருதன் யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. இப்போது இது வரைக்கும் ராசி பலன் நட்சத்திர பலன் போடுறேங்க. இது ஒரு பக்கம் 30% இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும். நான் சொன்னது நடந்துகிட்ருக்கும் 30%. ஏன்னா ராசி நட்சத்திரத்துக்கான பலன் அவ்வளோதான் ஆன்சர் கொண்டு வர முடியும். எதையும் தாண்டி லக்ன பலன்கள் மெயினாக ஓடும். தசாபுத்தி அந்தரம்லாம் ஓடிட்டுருக்கும். அதெல்லாம் இங்கே வாழ்க்கையில் சந்திச்சுட்டு தான் இருப்பீங்க. நல்லது கெட்டது எல்லாமே வரும். லக்ன பலனில் தசாபுத்தியில் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயம் எல்லாமே கலந்து எல்லாம் வந்துருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்துருக்கும். அதெல்லாம் அவ்வளவும் வீடியோவில் போட முடியாது. போட்டால் ஒரு மாதத்துக்கு போட்டால் ஒரு மாதத்துக்கான ஆன்சர் போடணுன்னா ஒரு வீடியோ குறைஞ்சது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போட வேண்டி வரும். அதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. லக்ன பலன் ஒவ்வொரு மாதத்துக்கும் 1ஆம் தேதி 12 லக்னத்துக்குமே பலன் வரும். அடுத்த இனிமேல் வீடியோ வரும். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. மெம்பர்களுக்கு அந்த உறுப்பினர்களுக்கு லக்ன பலன் வரும். அதில் இன்னும் கூடுதலான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது என்னென்ன பண்ணணும் பண்ண வேண்டாங்கிறத அதை சொல்லிடுறேன். அதுக்கு மேலே நீங்கள் அதை டிசைட் பண்ணி அதை வச்சு நீங்கள் அந்தந்த மாதம் நீங்கள் ஓடிட்டு வந்துடலாம். உங்களுக்கு ஃபேவராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லிங்கை ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்கப் போகிறோம். நன்றி, வணக்கம்.